வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான சமையல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி யாரும் சமைக்கலாம் 8ல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு உசிலிங்க. இந்த உசிலி ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். உசிலி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கடலைப்பருப்பு 3/4 கப், 2 துவரம்பருப்பு 1/4 கப், 3 பச்சை மிளகாய் 3, 4 பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், 5 எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், 6 கேரட் பீன்ஸ் 1 கப்பு. இது நீங்கள் வேறு ஏதாச்சும் காய் பிடிச்சா கூட இதுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம். 7 கடுகு 1/2 ஸ்பூன், 8 உப்பு தேவையான அளவு. செய்முறை: உசிலி எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1: கடலைப்பருப்பும் துவரம்பருப்பையும் ரெண்டையுமே ஒன்றா கலந்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிடுங்க. அதில் பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸ்டெப் 2: அரைச்ச மாவில் உருண்டைகளாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 ஆறியதுமே உருண்டைகளை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு முறை மட்டும் சுற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உதிரியாக வந்துடும். ஸ்டெப் 4: நறுக்கிய காயோட உப்பு தண்ணீர் சேர்த்து குக்கரில் நல்லா காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு அந்த தண்ணியும் வடிச்சிருங்க. ஸ்டெப் 5: இந்த உதிர்த்த பருப்போட இந்த வேக வச்ச காயையும் சேர்த்து எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. கிளறிட்டு இப்போ சாப்பிட தயாராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சுவையான உசிலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.